Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே க்ரூட் ஆயில் நம்ம பார்த்தது தான் ஒரு ட்ரிபிள் பாட்டம்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அந்த ட்ரிபிள் பாட்டம்ஸ் சப்போர்ட் எடுத்ததோட மட்டும் இல்லாமல் இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணா 8275 பிரேக் அவுட் பண்ணா 8434 ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஸோ அதையும் தாண்டி 8593ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. இது இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட், அதாவது யூஎஸ் ஆயில் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா $0.82 நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் ஈரானோட சீஸ்ஃபயர், அதாவது 2 வீக்ஸ் சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதோட டேட் நேற்று முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காலவரையன்றி போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது இனிமேட் டேட்டே கிடையாது, போர் நிறுத்தம் தான். ஆனாலுமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை சுற்றி நிற்கிற படை நாங்கள் திரும்ப எடுத்துக்க மாட்டோம். ஸோ அந்த கடற்படை அதாவது தாக்குதலுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ ஈரான் எப்போ பிரச்சனை பண்ணாலும் அது அதோட தாக்குதலை ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நமக்கு பெரிய அளவில் ஆயில் இறங்கலை. ஸோ போர் நிறுத்தம், காலவரையன்றி போர் நிறுத்தம்ங்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 வீக்ஸ் சீஸ்ஃபயர்னு சொன்னதுக்கே க்ரூட் ஆயில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10% வரைக்கும் நமக்கு இறங்கி இருந்தது. பட் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு $1 மட்டும்தான் இறங்கியிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் போர் நிறுத்தம் இருக்கு. ஆனால் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல அந்த கப்பற்படை, அதாவது அந்த தாக்குதல் மிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படியே இருக்கும். அது நான் திரும்ப எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் கலந்த ஒரு நியூஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த நியூஸ் ஒரு அட்டாக்ஸை வச்சு தான் ஸோ இந்த நியூஸ் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இன்னைக்கு இன்வென்ட்ரி டேட்டா இருக்குங்க. ஸோ இன்வென்ட்ரி டேட்டாவில் அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபெல் பை 4.4 மில்லியன் பேரல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் சப்ளை தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடம் 4.4 மில்லியன் பேரல்ஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. மேக்ஸிமம் நமக்கு டிமாண்ட் ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படி டிமாண்ட் வந்தது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக நமக்கு அகைன் க்ரூட் ஆயில் பை எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டேஜில் தான். ஏன்னா ட்ரம்ப் சீஸ்ஃபயர்னு சொன்னனால சப்ளை இறங்குமா, அதே சமயம் க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி டேட்டா இன்வென்ட்ரிஸ் யூஎஸ்ல ஃபெல்லாக இருக்கிறதுனால டிமாண்ட் கிரியேட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு 2 கொஸ்டினுக்கு நடுவில் தான் இன்னைக்கு க்ரூட் ஆயில் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ மூவ்மெண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கூட நான் பேட்டர்ன் ஏதாவது கிரியேட் ஆயிருந்தா ஸோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு மார்னிங்கில் செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட், அதாவது 8365ங்கிறது க்ரூட் ஆயிலோட செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஓகேங்களா, செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 8365. இதை பிரேக் அவுட் பண்ணால் 8022ல அகைன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இந்த 8365க்கு மேலே ஓப்பனிங் ஆனாலோ இல்லைன்னா இந்த இடத்துல கீழே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் 8365 பிரேக் அவுட் பண்ணாலும் கண்டினியூஸாக நமக்கு 8593 இல்லைன்னா அதையும் தாண்டி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான க்ரூட் ஆயில் ரியாக்ட் ஆகும். அதாவது 8365ங்கிறது செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட், ரெண்டுமே தான். ஸோ நம்ம கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்துட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 8365க்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான். ஆனால் இருந்தாலுமே ரிவர்ஸ் ஆகிட்டு இதை மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணுறப்ப நமக்கு அகைன் 8593 இல்லைனா இதையும் தாண்டி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா நமக்கு டிமாண்ட் கொடுத்துருக்கிறதாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் செல் சைட் ஜோனில் தான் இருக்குது. இன்னமும் பை சைடுக்கு வரல. ஸோ நேச்சுரல் கேஸோட நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 255.9 257.6. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 243.9. ஸோ சேம் கண்டிஷன் தான், நேற்று பார்த்தேன் அதே கண்டிஷன் தான். இப்போ கோல்டு அண்ட் சில்வர்லாம் பை சைடுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு இந்த சீஸ்ஃபயர் நியூஸ்னால. ஸோ நமக்கு கோல்டு அண்ட் சில்வர் பிரேக் அவுட் தான். ஸோ பை சைடு இங்கே ஃபாரெக்ஸில் $30 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரில் ஒரு 1% வரைக்கும் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே நமக்கு இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் நேற்று கோல்டில் நடந்திருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கனால நம்ம ரெசிஸ்டன்ஸாகவே பார்த்துக்கலாம். இப்போ 1,52,521 தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இங்கே அகைன்
ஒரு 1,50,000 665 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஏன்னா பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் தான் நடக்கும், ரெசிஸ்டன்ஸ் தான் எடுக்கும். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் நமக்கு வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் தான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் சேனலில் போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு, நெக்லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ 2,48,112 தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் ஜோன் வந்து 2,37,582. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இடத்துல நல்லா ரியாக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இது ரிவர்ஸ் கொஞ்சம் மேலே வந்தாலோ இல்லை இன்னும் கொஞ்சம் கூட மேலே வந்தாலும் ரீடெஸ்ட் எடுத்துட்டு ஸோ சில்வர் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பை சைடு தான். ஸோ 1,263ல ஸோ அகைன் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ 1,264க்கு மேலே கேண்டில் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் பக்கம் இன்னைக்கும் பை சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். சீஸ்ஃபயர் நியூஸே இருக்கு, இன்வென்ட்ரி டேட்டாவும் நியூஸே இருக்கு. ஸோ வாலட்டிலிட்டி இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம தான் கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கிஃப்டி நிஃப்டிக்கு போயிடலாம். இப்போ இந்த நியூஸை பேஸ் பண்ணி கிஃப்டி நிஃப்டி நமக்கு எப்படி ஓப்பன் ஆகும் தெரிஞ்சது தான். பாசிட்டிவ்ல தான் நமக்கு வந்து ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 97 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நேற்று ஈவினிங்ல இறங்கியிருந்தாலும் நேற்று நைட்டே நியூஸை பேஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 97 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நேற்று நிஃப்டி வந்து ஹை அண்ட் க்ளோஸ் வந்து நியர்பைல தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன், 10 பாயிண்ட்ஸும் 20 பாயிண்ட்ஸும் நியர்பைல தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு 97 பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ ஒரு 100 150 பாயிண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் இருந்தது அப்படின்னா அகைன் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, குளோபல் இண்டெக்ஸ் பெரிய அளவில் இறங்கலாங்க. ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் தான் நெகட்டிவ்ல இப்போதைக்கு இருக்கு. நேற்று கொஞ்சம் நல்லா இறங்கி இருந்தது. இப்போ வந்து 2.44% இறங்கி இருக்கனால ஒரு கேப் அப் ஓப்பனிங் அண்ட் செல்லிங் வந்து நிஃப்டியில் வந்து ஏன்னா எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஏன்னா 2.44% வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப இது ஒரு 5.10 பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நிஃப்டி கேப் அப் ஓப்பனிங் எடுத்துட்டு செல்லிங் நடந்துடும், செல்லிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா இப்போ இதே மாதிரி 2.43% இல்லைன்னா 1% 0.45% இருந்து வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நிஃப்டி வந்து மறுபடியும் நமக்கு வந்து மேலே வந்துடும். ஸோ மேக்ஸிமமாக நிஃப்டி வந்து இப்போதைக்கு வந்து பையிங் ஸ்டேஜில் தான் இருக்கு, குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வந்து பை சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் வேர்ல்டு இண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் இறங்குனது ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் இறங்கினா மட்டும் நிஃப்டி வந்து ஒரு செல் சைடு வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, மற்றபடி பை தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஆர் வேல்யூஸ். இப்போ ஏடிஆர் வேல்யூஸ் நேற்றும் நெகட்டிவ் தான், பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லை. இப்போ எஸ்டர்டே வந்த என்ன சொல்றது அப்படின்னா மண்டே வந்து ஏடிஆர் வேல்யூஸுக்கும் இன்னைக்கு வந்து ஏடிஆர் வேல்யூஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பெரிய அளவில் இறங்கல, பட் நெகட்டிவ்ல கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2% பக்கம் டவுன் இருக்கு. ஸோ நமக்கு வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கொஞ்சம் இறங்குனது அப்படின்னா நிஃப்டி வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து நிஃப்டி வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நாள் ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.